5000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 3 நாய்க்குட்டிக்கு இடம் இல்லையா? அந்த 3 நாய்க்குட்டி அங்கே இருக்கிறது அந்த 5000 பேருக்கு அவ்வளோ பெரிய ஆபத்தா? பெங்களூர்லங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நாய்கள் மொத்தம் 5. இப்போ பார்க்குற இந்த நாய்க்குட்டிக்கு கருத்தடை பண்ணியாச்சு, தடுப்பூசி போட்டாச்சு. இந்த இடத்துல தான் நீங்கள் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு ஃபீடர்ஸுக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. அதையும் ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இந்த 3 நாய்க்கு இடம் கொடுக்க மனசு இல்லை அப்படின்னா அவங்களுடைய உலகங்க அந்த இடம். நான் சொல்கிறது பொம்பளை பிள்ளைங்களுக்கு அனுபவபூர்வமாக அது கரெக்டுன்னு தோணும். அம்மா வீட்டில் பிறந்து வளர்ந்து அங்கே இருக்கிற அத்தனை பொருளும் நம்மளோடதுன்னு பார்த்து கடைசியில் இதெல்லாம் நம்மளோடது இல்லை அப்படின்னு நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அடுத்த வீட்டுக்கு வந்து அங்கே உள்ள பொருளையும் நம்மளால் உரிமை கொண்டாட முடியாமல் இருக்கோம் பாருங்க. எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் நமக்கு இருக்குமோ அதை விட மோசமாக இருக்குங்க அந்த நாய்க்குட்டிகளுக்கு. இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக சொன்னான். அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சாச்சு. ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த நாய்களை அடைச்சாச்சு. 5000 வீடுகள் கொண்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளும் இதே இடத்துல இருக்குது. நாய்க்குட்டிகளும் பக்கத்துலேயே இருக்குது. இந்த நாய்க்குட்டிகளுக்கு பெரிய பூட்டு போட்டு அதை உள்ளே அடைச்சி கிடக்கு. அப்போது இந்த குப்பை தொட்டிகளை ஆராய்ஞ்சி என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக வெளியிலேருந்து நாய்க்குட்டிகள் உள்ளே வருது பாருங்க. நம்ம காம்பவுண்டுக்குள்ளே அடுத்தவன் வந்துட்டான்டான்னு இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து குலைக்கிறாங்கல்ல, அந்த சத்தம் இங்கே எல்லாருக்கும் இரிட்டேட்டிங்காக இருக்கான். இந்த ஜீவன்களுக்கு அந்த பிளாட்டுக்குள்ளே இருந்து ஒரு 5-6 பேர் ஃபீட் பண்ணுறாங்கங்க. அவங்களுக்கும் பல கட்டுப்பாடு, நிறைய நிபந்தனைகளோட. இவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நல்லா மைண்டில் ஏற்றிக்குங்க. இவங்களை எந்த அளவு நீங்கள் பாடாப்படுத்துறீங்களோ அந்த அளவு வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அதை விட மோசமான காலமும் வரும். சாப்பாடு இங்கே வைக்கக்கூடாது, கொண்டு போய் ரோட்டில் வச்சு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிக்குவாங்க. அதுக்கும் ஃபீடர்ஸ் ஒத்துக்கிட்டு தலையசைச்சுக்கு போகிறாங்கன்னா இவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். இங்கே வாழ்கிற நிறைய உறவுகள் நம்ம வீட்டில் ஒரு ஆளாக தான் இந்த ஜீவன்களை வச்சு பார்த்துக்கிறாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற விரக்தியில் மனுஷனே மனுஷனை தாக்கும்போது நாய்கள் என்னங்க பண்ணும்?